Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபால் சீலிங். இது வந்து லிவிங் ரூமில் வந்து பண்ணியிருப்போம். இந்த ஃபால் சீலிங்கில் வந்து சிம்பிளான டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து லைட்ஸ் வந்து எப்படி நம்ம போட்டிருக்கோம், அதோட ஸ்ட்ரிப் லைட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால் சீலிங் வந்து கோலைட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ரொஃபைல் லைட். இதெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து எதுக்குமே வந்து கிடையாது, எல்லாமே வெளிச்சம்தான் வரும். இந்த ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து ப்ரொஃபைல் வந்து போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிப் லைட், அதுக்கப்புறம் வந்து இந்த கோலைட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து ஒரு 2 லேயர்ஸ் வந்து சீலிங் வந்து பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து போட போகிறோம். இந்த லைட்ஸ் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணால் மட்டும் கரெக்டாக வெளிச்சம் வரும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்ன்றது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதோடய ஃபால் சீலிங் வந்து எப்படி பண்ணால் வந்து அந்த லிவிங் ரூமுக்கு, அதுக்கப்புறம் அந்த டிவி யூனிட்டுக்கு வந்து டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றது வந்து உங்களுக்கு புரியும். என்ட்ரான உடனே இதோட ஹால் மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் சீலிங். ஃபால் சீலிங் ஓவராலாக வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இன்னும் இந்த ஸ்ட்ரிப் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு டிசைன் வந்து லைட்டு இல்லாமல் வந்து இருக்கும்போது அதோடய ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். நீங்கள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் லைட்ன்றது வந்து கண்டினியூட்டின்றது வந்து இருக்கும். நீங்கள் 4 சைடு எந்த சைடு வந்து பார்த்தாலும் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போது ஒரு பீமோட கிராஸ் வந்து வருது அப்படின்னா கூட அந்த கண்டினியூட்டி டிசைன்ன்றது வந்து அப்படியே வந்து கண்டினியூட்டின்றது வந்து இருக்கும். நடுவில் வந்து ஒரு லோ ரூஃப் வந்து போட்டுட்டு அதுலேயும் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கோம். கீழே வந்து ப்ரொஃபைல் லைட் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த லைட்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும், ஒயிட் கலரில் வந்து லைட்ஸ் வந்து இப்படி இருக்கும். அப்படின்னா கூல் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக வந்து இந்த டியூப் லைட்டோட கலர்ஸ்லாம் ஃபினிஷிங் வந்து பார்க்குறீங்க இல்லையா, அதோட கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் நியூட்ரல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறது. பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டு பொறுத்து தான். இந்த சைடு வந்து லைட்டிங் வந்து போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இன்னும் ப்ரொஃபைல் லைட்லாம் ஒன்றும் போடல. ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஓவராலாக லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைட்ஸ்ன்றது வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நடுவில் வந்து ப்ரொஃபைல் லைட் வர மாதிரி இதில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் ஹால்லையும் நெக்ஸ்ட்டு கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபால் சீலிங்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். இதில் இதுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல். ஏன்னா இப்போது மொத்தம் வந்து 9 லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு பவர்ன்றது வந்து அதிகமாக கன்சியூம் வந்து பண்ணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 3 லைட்ஸுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல்ன்றது வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா கூட நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த ஊஞ்சல் ஹூக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஃபால் சீலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இதில் அப்படின்னா ஃபால் சீலிங்லேயே வந்து கட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக வந்து டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கர் ஃபாஸ்ட்னர், இந்த பாம்பே ஹூக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட ஆங்கர் ஃபாஸ்ட்னர் வச்சு ஒரு பிளேட் வச்சு இதில் பண்ணியிருப்போம்.
இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஊஞ்சல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வராது. இப்போ நீங்கள் நார்மலாக ஃபால் சீலிங் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த ஃபால் சீலிங் வந்து டச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான ஜிப்சம் மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். இது வந்து தனியாக நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து க்ரியேட் பண்ணது. இது தனியாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபால் சீலிங்கில் வந்து பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணி அதில் வந்து ஆங்கர் ஃபாஸ்ட்னர் வச்சு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஹூக் மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். இது தனியாக வந்து க்ரியேட் பண்ணது, ஹோல்ஸும் வந்து க்ரியேட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ஊஞ்சல் ஹூக்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து க்ரியேட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஏதாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடிக்காமல் வந்து நீட் லுக் ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். இப்படி வந்து நீங்கள் பார்க்கும்போது 2 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து தெரியும். பட் என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகாது. நீங்கள் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை வந்து ஏதாவது வந்து லூஸாக இருக்குது, இல்லை வேறு டிசைன் வந்து நாங்கள் சிங்கிளே வந்து போடுறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட்டை எடுத்துகிட்டு திருப்பி கூட போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல். ஃபால் சீலிங் வந்து போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி எடுக்க முடியாது. ஒன்ஸ் வந்து போட்டது தான். திருப்பி எடுக்கணும் அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து நம்ம கட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி டச் அப், அதுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணணும், ப்ரைமர் வந்து அடிக்கணும், அதுக்கப்புறம் மேலே வந்து ஒயிட்டு சீலிங் கலர் அடித்தாங்கன்னா திருப்பி சீலிங்க்கு வந்து கலர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே இந்த ஸ்ட்ரிப் லைட் அண்ட் ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு இந்த கூல் ஒயிட்டோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோட சீலிங் வந்து ஒரு கிராஸ் சீலிங் வந்தாலும் கூட அதோட லைட்ன்றது வந்து டிசைனிங்ன்றது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் உங்களுக்கு டவுட் வரும், இந்த சீலிங் வந்து கிராஸாக இருக்குது, இந்த லைட்டிங் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணுறது, இங்கே 2 போடலாமா, இல்லை நடுவில் 1 போடலாமா, இல்லைனா இந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 4 லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் மெயினாக வந்து மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயரிங்லாம் வந்து பண்ணும்போது ப்ராப்பராக வந்து பண்ணிவிட்டு ஃபால் சீலிங் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் டிசைன்ன்றது வந்து ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு வந்து லைட்டு நீங்கள் போட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கக்கூடாது. 4 கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்கணும். லைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லைட்ஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்ற நீங்கள் பிளானில் வந்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ன்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நடுவில் வர்ற பாக்ஸில் வந்து ஃபுல்லாகவே இந்த சைடு வந்து 3 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த சைடு வந்து 3, அங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் 1, இங்கே வந்து ஒன்றா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து நீங்கள் 4 யூஸ் பண்ணலாம், இல்லை 2 யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. பட் என்னென்னா 4 வந்து யூஸ் இதில் வந்து 2 வந்து தேவையும் கிடையாது, 4 வந்து பார்த்திங்கன்னா தேவை கிடையாது. 1 வந்து யூஸ் பண்ணிங்கனாலே போதும் தான். ஏன்னா இந்த வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு வெளிச்சன்றது வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து போதும். எந்த இடத்துலையும் வந்து பாருங்கள் உங்களுக்கு டார்க்குன்றது வந்து உங்களுக்கு வந்து வராது. தரையில் சொல்கிறேன், இந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரதான் செய்யும். ஏன்னா சீலிங் அண்ட் லைட் சென்டர் வந்து மேலே இருக்குது. நம்ம இந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் சென்டர் வந்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். அப்படின்னா சுற்றி வந்து உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். அதனால் நடுவில் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து போடலை. இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்பேஸ் வந்து கம்மி. இதோட லைட் சென்டர் வந்து அகலம் அதிகமாக இருக்கிறாங்க. பெரிய லைட்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், 15 வாட்ஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பிளான் பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.